எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்து ஒரு தொக்கு பண்ண போகிறோம். கருவேப்பிலை முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யும். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிசார்டர்ஸ் எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை கருவேப்பிலைக்கு உண்டு. பச்சை மிளகாய் விட்டமின் சி அதிகமானது. இந்த நேரத்தில் இந்த வெயில் காலத்தில் நமக்கு பச்சை மிளகாய் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காதோன்னு நினைக்கிறவங்க கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது இட்லி தோசை, வெறும் சாதம், தயிர் சாதம், வெறும் சாதத்தில் நெய்யோ எண்ணெயோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அடிகனமான கடாயில் பச்சை மிளகாயை எடுத்திருக்கோம். பச்சை மிளகாயை கீரி கூட போடலாம். நான் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். அதை ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அந்த ஈரப்பசை கொஞ்சம் போயிடுச்சுன்னா ரொம்ப தெறிக்காது, விதையெல்லாம் மேலே விழுகாதுங்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுட்டேன். அதோட கொஞ்சம் போல் உப்பு, கல் உப்பும் நல்லெண்ணெயும் சேர்த்து வதக்கிறேன். கல் உப்பு அந்த கார நெடி நம்ம மூக்கில் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் தும்மல் போட வைக்காமல் இருக்கிறதுக்காகவும், நல்லெண்ணெய் வதங்கிறதுக்காகவும், பச்சை மிளகாய் சேர்க்கறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா வயிற்றுக்கு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வதங்கி வரணும். இதை நீங்கள் பச்சையாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கீரி போடணும், இல்லைன்னா குத்தி விட்டு போடணும். அதை விட எனக்கு என்னமோ இந்த மாதிரி செய்யும்போது தான் ஈஸியாக இருந்தது. அந்த மெத்தடை நான் உங்களோடையும் பகிர்ந்துருக்கிறேன். இப்போ நல்லா வெள்ளையாகணும். பச்சை மிளகாய் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி கொடுக்கணும். இந்த விதை இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கு தான் நம்ம உப்பு போடுறோம். இப்போ நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்த உடனே ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கிறோம். அதே கடாயில் நம்ம இப்போ ஒரு 100 கிராம் பச்சை மிளகாய் எடுத்தோன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இல்லை கருவேப்பிலை மனம் நல்லாவே எங்களுக்கு பிடிக்குங்கிறவங்க 200 கிராம் கூட எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. பச்சை மிளகாய் தான் கொஞ்சம் குறையாக இருக்கணும். கருவேப்பிலை எவ்வளோ நாளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. அதுவே அதாவது நம்ம மிக்சருக்கெல்லாம் எண்ணெயில் போட்டு வறுப்போம். இது எண்ணெயை விட்டு வதக்கி அதை அந்த ஈரப்பதம் காய நல்லா மொறுன்னு ஆகணும். இப்போ அந்த சட்டியிலே கொஞ்சம் நேரம் வச்சுருந்திங்கன்னா நல்ல மொறுப்பு தன்மை கொடுத்துரும். இந்த மொறுன்னு ஆனதை நம்ம மிக்சியில் சேர்த்துக்கிட்டோம். முதல்ல பச்சை மிளகாயை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற புளியில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த மிளகாய்க்கும் கருவேப்பிலைக்கும் தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சீக்கிரம் இலை நல்லா அரைபடாது. அதனால் முதல்ல அதை நல்லா முக்கால் பதத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை சேர்த்துருக்கோம். ரெண்டையும் சேர்த்து நைஸாக அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். லேசாக கசப்பு தன்மை வருங்கிறதுனால நான் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிருக்கேன். 2-3 தடவை நல்லா திருப்பி விட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க. அதில் கடுகு போட்டிருக்கோம். கடுகோட கொஞ்சம் மஞ்சப்பொடியும் நான் சேர்த்துட்டேன் எண்ணெயிலேயே. கடைசியில் சேருங்க, இல்லைன்னா கருப்பாயிரும். கடுகு பொரிஞ்சு வந்த உடனே மஞ்சப்பொடி சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறதா இருந்தால் அரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடைசியில் சேர்ப்பேன். இது நல்லா பெருங்காயம் பொரிஞ்சு கடுகும் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது, பச்சை மிளகாய், கருவேப்பிலையோட விழுதை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுறோம். இப்போ இது பச்சை கலரில் இருக்குது. கருவேப்பிலையும் பச்சை, அதாவது வறுத்த பச்சை. இப்போ பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும் கலர் மாறி வந்திருக்கு. அந்த நேரத்தில் பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் மனம் நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக தான் பாதி பெருங்காயத்தை கடைசியில் சேர்க்குறோம். இப்போ நல்லா பெரட்டி விட்டு எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வரணும். ஊறுகாய் தொக்கு அதுக்கு அதுதான் அந்த இது தானே நம்ம பதம் பார்ப்போம். இதுக்கும் அதே மாதிரி தான் பார்க்கணும். இந்த தொக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஓரத்துல எல்லாம் இந்த பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கலர் மாறணும்.
நல்லா ஒரு மாதிரி க்ரீன், ஒரு 2-3 ஷேடில் க்ரீன் மாறி வரும். கடைசியில் ப்ரௌனிஷ் க்ரீனாக இருக்கும். ப்ரௌன் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நல்லா வதங்கி வந்துருச்சதோட அடையாளம் அது. இந்த மாதிரி வரும்போது நம்ம இதில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை கருப்பட்டி கூட போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். அந்த கருவேப்பிலையோடைய டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இதில் வறுத்த கடுகு பொடி, வறுத்த ஜீரகப்பொடி, வறுத்த வெந்தயப்பொடி, தேவைப்படுறவங்க இதோட கொஞ்சம் வறுத்த சோம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கலை. நான் இந்த 3 பொடி, ஜீரகம், வெந்தயம், கடுகு பொடி, வறுத்த பொடி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சோம்பு பிடிக்கும்னா அந்த பெருஞ்சீரகத்தோட வறுத்துட்டு அந்த பொடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே நான் வந்து ஒரு 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையும் இது ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். ஊறுகாய்னாலே இந்த கடுகு வெந்தயம் நம்ம சேர்க்குறது வழக்கம் தானே, அதே மாதிரி இதுக்கும் சேர்த்துருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா ஓரமெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. கலரும் மாறிடுச்சு. நமக்கு தேவையான பக்குவத்தில் தொக்கு கிடச்சிருச்சு. கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் தொக்கு ரெடியாக இருக்குது. நான் இப்போ இதை சாப்பிட போகிறேன். நீங்கள் சாப்பிட ரெடியாக இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.